Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ் அப்படி நிறைய டாபிக்ஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அது கூடவே டியூட்டோரியல் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Arduinoட அனலாக் இன்புட் பத்தி தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். நாங்க அப்லோட் பண்ற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். என் பேர் சிவா, நீங்க பாத்துக்கிட்டு தமிழ் ஒர்க் ஷாப். இந்த வீடியோவில் அனலாக் இன்புட்ஸ்னால் என்ன, அனலாக் இன்புட்ஸ்னால் நமக்கு என்னெல்லாம் யூஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் சென்சார் பார்த்திங்கன்னா அனலாக் இன்புட்ஸ் தான் கொடுக்கும். இப்போது அதில் ஒரு சென்சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் மாதிரி தான், ஆனால் இதோட ரெசிஸ்டன்ஸை மேலே இருக்க நாபை ரொட்டேட் பண்ணுறது மூலமாக வேரி பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட ஹைலைட்டு. இந்த பொட்டன்ஷியோமீட்டர் நீங்கள் பழைய எஃப்எம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி நம்ம Arduino கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் மொத்தமாக 3 பின்ஸ் இருக்குது. சென்டரில் இருக்க பின்னா சிக்னலுக்கான பின், அண்ட் சைடில் இருக்க 2 பின்னும் பவர் சப்ளைக்கான பின். ஒரு சைடில் நம்ம பாசிட்டிவ் கொடுக்கலாம், இன்னொரு சைடில் நெகட்டிவ் கொடுத்துட்டு நடுவுலேருந்து நம்ம சிக்னல் எடுத்துக்கலாம். நான் ஜம்பர் ஒயர் எடுத்து இதெல்லாம் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ 2 சைட்லேயும் ஜம்பர் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஒன்றுத்தை பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவில் கொடுத்துருங்க. நீங்கள் எதை வேணால் பாசிட்டிவில் கொடுக்கலாம், எதை வேணால் நெகட்டிவில் கொடுக்கலாம். இப்போது மீதி இருக்கிறது நடுவில் இருக்க சென்டர் பின் மட்டும்தான். இந்த சென்டர் பின் தான் நம்ம சிக்னல் பின் அப்படின்றத பார்த்தோம். அதனால் அதை அனலாக் இன்புட் பின்ஸில் ஏதாவது ஒரு பின்ஸில் கொடுத்துட வேண்டியது தான். நமக்கு மொத்தமாக 6 அனலாக் இன்புட் பின்ஸ் இருக்குது, A0லேருந்து A5 வரைக்கும். அதை ஏதாவது ஒரு பின்னை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கோடிங்கில் போய்ட்டு இதை எப்படி அது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அகம் டிவி வழியே Arduino IDE. போன வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண PWM பின் கோடியை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். பின் வந்து A0 அண்ட் அவுட்புட் கிடையாது, இன்புட். இப்போது பின் மோடில் நம்ம செட் பண்ணியாச்சு, பின்னையும் அது இன்புட்டாக அவுட்புட்டான்றதையும். அடுத்து அனலாக் ரைட்டுக்கு பதிலாக அனலாக் ரீட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம புஷ் பட்டன்லேருந்து வேல்யூ ஸ்ட்ரீட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ரீட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அது டிஜிட்டல் வேல்யூன்றதுனால டிஜிட்டல் ரீட் யூஸ் பண்ணோம். இது அனலாக் வேல்யூ ஸ்ட்ரீட் பண்ண போகிறோம். அதனால் அனலாக் ரீட் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே எந்த பின்லேருந்து நம்ம வேல்யூ ஸ்ட்ரீட் பண்ண போகிறோமோ அந்த பின்னோட வேல்யூவை கொடுத்துருங்க. நான் யூஸ் பண்ண பின் A0, அதனால் A0ன்னு கொடுத்துட்டேன். இப்போது நம்ம வேல்யூஸை ரீட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணோம். அதுக்கு நம்ம சீரியல் மானிட்டரை கால் பண்ண போகிறோம். ஏற்கனவே சீரியல் மானிட்டரை பற்றி ஃபுல் வீடியோ ஒன்று பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அங்கே போய் பாருங்கள். serial.begin சீரியல் மானிட்டரை கால் பண்ணியிருக்கோம். அண்ட் serial.printlnக்குள்ளே நம்ம என்ன வேல்யூஸை பிரிண்ட் பண்ணமோ அதை கொடுக்கணும். ஓகே, நம்ம serial.printக்குள்ளே அனலாக் அதுலேருந்து ரீட் ஆகிற வேல்யூஸை பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். இப்போது இந்த கோடை நம்ம அப்லோட் பண்ணி நம்ம A0 பின்லேருந்து என்ன வேல்யூஸ்லாம் வருது அப்படின்றத பார்ப்போம். இந்த டிலே 1000 அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த டிலே 1000 ரிமூவ் பண்ணுறதால ரிமூவ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நம்ம கோட் அப்லோட் ஆனதும் டாப் கார்னரில் இருக்க பாருங்க சீரியல் மானிட்டர் ஐகான், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சீரியல் மானிட்டர் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் சீரியல் மானிட்டரில் மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா 1023 வரைக்கும் வரும். லோவஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 வரைக்கும் வரும். அது என்ன 1023, 100 இருக்கலாம், 500 இருக்கலாம், இல்லை ரவுண்டாக 1000 இருக்கலாம். அது ஏன் 1023 இருக்குன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு கண்டிப்பாக வரும். அப்படி டவுட் வந்தால் கவலைப்படாதீங்க, அதுக்கான ஆன்சர் நாங்கள் ரெடியாக தான் வச்சுருக்கோம். Arduinoவில் இருக்க அனலாக் இன்புட்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 பிட்ஸ். அதாவது 10 பிட்ஸ்னால் 2 to the power 10. 2 to the power 10 என்னது 1024. இந்த காரணத்தினால தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ 1024 வரைக்கும் வருது. போன வீடியோவில் கூட நம்ம PWM பின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 255 வரைக்கும் தான் அவுட்புட் ரைட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PWM பின்ஸ்லாம் 8 பிட் ஐசியில் மேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மேக்ஸிமம் 255 வரைக்கும் தான் கொடுக்க முடியுது. ஓகே, இப்போ உங்களுக்கு அனலாக் இன்புட்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய சென்சார்ஸ் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணும்போது இந்த அனலாக் இன்புட் நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சிவா. சைனிங் ஆஃப். திஸ் இஸ் தமிழ் ஒர்க் ஷாப்.